ஹாய் வீவர்ஸ், இந்த மாம்பழ சீசன் வந்தாலே இந்த மாம்பழத்துக்கு அடிமையாகாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. வகை வகையான சைஸ்லேயும் ரகமான குவாலிட்டிலையும் கிடைக்கும். ஆனால் இந்த மாம்பழத்தை வச்சு மக்கள் வந்துட்டு என்னெல்லாம் செய்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. முன்காலத்துலலாம் மாம்பழத்தை எப்படி பழுக்க வைக்கணும், எப்படி மார்க்கெட் கொண்டு வரணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. இப்போல்லாம் ஓவர் நைட்டில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும், ஓவர் நைட்டில் மாம்பழத்தை சிகப்பாக்கணும், மஞ்சள் ஆக்கணும்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. நான் நேற்று ஒரு மாலில் போய் பார்த்தேன். அந்த எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் மாம்பழத்தை கொண்டு ரகமாக இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை எப்படி வாங்கினோம்னா எல்லாமே ஒரே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதும், அந்த காம்பு பகுதி காஞ்சி போயிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அது கல் வச்சு பழுக்கப்பட்ட பழம். ஒரு மாம்பழம் எடுத்தோம்னா அன்ஈவனாக கலர் ஸ்ப்ரெட் ஆகாமல் அங்கங்கே க்ரீனோ டாட்ஸோ இருந்து அந்த காம்பு பகுதி அப்படியே இருந்து சொன்னால் இது கல் வைக்காத ஒரிஜினல் பழம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நான் பார்த்தப்போ ஃபார்ம்லேருந்து கொண்டு விற்கிற மாலில் தான் நான் அதை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி 2-3 ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யா என்றது தெரியாத பட்சத்தில் நேற்று நான் பார்த்தப்போ அந்த காம்பு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த காம்பு பகுதி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே கல் வைக்காத பழம். ரெண்டாவது கலர் ஒரே ஈவனாக கலர்ஃபுல்லாக இல்லாமல் அங்கங்கே கலர் மாறி மாறி இருந்ததுனா தான் அது ஒரிஜினல் பழம். இல்லைன்னா அது கல் வச்சு பழக்கப்பட்ட பழம். இந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழம் உடம்பு டைரியா, டிசென்ட்ரி மாதிரி போயிட்டதும் இல்லாமல் நிறைய சைடு எஃபெக்ட் விளைவிக்கக்கூடிய இந்த பழங்கள் இருக்குது. அதனால் பெரியவங்க சின்னவங்க யாருமே இந்த கல் வச்ச பழங்களை சாப்பிடவே கூடாது. பழங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி பழங்கள் ஒரிஜினல் தானா, இது கல் வச்சதா வைக்காததான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறைய இப்போ மக்கள்கிட்ட அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கு. இப்போல்லாம் மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரிஜினலாக ஃபார்ம்லேருந்து கொண்டு வர பழங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பழங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பார்க்குறப்ப கலர் ரொம்ப அழகாக இருக்குது, மஞ்சளாக இருக்குது, ஸ்மெல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிடாதீங்க. இது எல்லாமே கல் வச்ச பழமாக இருக்கும். கல் வச்ச பழம் இல்லாதது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு ஃபார்ம்லேருந்து வர்றது நேராக தர வச்சு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு அந்த மரத்தோட காம்பு அப்படியே இருக்கிற அப்படி கொண்டு உங்கள்கிட்ட காட்டுவாங்க. வகையான வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அந்த வெரைட்டிக்குள்ள அந்த நேம்ஸும் போட்டிருக்காங்க. அந்த பழத்தை நீங்கள் எடுத்து கையில் பார்த்தீங்கனாலே இது கல் வச்சது, இது கல் வைக்காததுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா மாம்பழம் எல்லாருக்குமே பிடிச்சது தான். மாம்பழத்தில் நிறைய சக்தி இருக்குது தான், இல்லைன்னே சொல்லலை. நிறைய மக்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்குது. கடையிலையோ பிளாட்ஃபார்ம்லேயோ எது வேணாலும் இருந்தாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டோம்னா சாப்பிட்ட அடுத்த நாளே நமக்கு டிசென்ட்ரி, டைரியா இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும். ஸோ அதுலேருந்து நான் தப்பிச்சிக்கிறதுக்கு என்னென்னா இந்த மாதிரி காம்பு பகுதி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ரைஃபாக இருக்குது. வீட்டில் கொண்டு போய் வச்ச உடனே 2 நாளே பழுத்துரும். ஆனால் ஃபுல்லாக மஞ்சள் கலராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மெல் ரொம்ப ஹாஹா ஓஹோ இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டிங்கன்னா வினைய காசு கொடுத்து வாங்குற அப்படி ஆகிடும் மக்களே. அதனால தான் பார்க்குறேன். இது பாருங்கள், இது ஒரு வேறு ரகம். இந்த ரகம்லாம் கிடைக்கிறதே அபூர்வம் தான். இது வெளிநாட்டுக்கெல்லாம் அமுச்சிடுவாங்க. இந்த ஷாப்பில் நேற்று நான் போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக்கில் தான் இந்த மாதிரி பழங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, ரேட் கூட கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி பழங்களை வாங்கி மக்களுக்கு கொடுங்க. பாருங்கள், பர் கேஜி 89 ருபீஸ் தான். இதுக்கு பேர் மல்லிகா. ஸோ விதவிதமான அல்ஃபோன்ஸா, மல்லிகா, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. த்ரோவே ப்ரைஸில் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஷாப்கீப்பரை கேட்டேன், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார், இதெல்லாம் ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக எங்களுக்கு வர்றது, அதனால தான் நீங்கள் இந்த காம்பு பகுதியெல்லாம் சொல்கிறீங்க, கரெக்டாக இருக்குது. ஒரு சிலதெல்லாம் எங்களுக்கே தெரியல, நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது. மக்கள் நீங்கள் எல்லோரும் போகிறப்ப இந்த மாதிரி பழங்களை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மாம்பழம் சீசன் வந்தால் தவறி கூட கல் வச்ச பழங்கள் தெரியாத விதமாக வாங்கிடாதீங்க. வாங்குறப்ப பழம் இந்த மாதிரி கலராகவே இருக்காது. கலர் மட்டுப்பட்டு தான் இருக்கும். மஞ்சள் மலையேன்னு இருக்காது, பளபளப்பாக இருக்காது.
இருக்காது, ஷைனிங் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப வாங்குனீங்கன்னா, இதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். திரும்பவும் 4, 5 பழங்கள் நம்ம சாப்பிட வேண்டிய வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெல்லாம் கூட இந்த மாரி இடத்துல வாங்கி கொடுத்து நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போல